ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி சில விதை முளைக்கிறதுக்காக போடலான்னு பார்க்குறேன். அதுக்கு நான் இந்த பாக்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அதில் ஒரு 4 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லைட்டாக ஆட்டனா தண்ணியில் ஊறி போயிடும். ஸோ இது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இதில் ஹோல்ஸ் போட்டுட்டு நான் அதில் மண்ணை ஃபில் பண்ணிக்கிறேன். சில விதை சில இது நமக்கு செடி இல்லாமல் இருந்துச்சு. பாவக்காய், கொஞ்சம் ஒரு 2 பீக்கங்காய் விதை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதோடு நான் கொஞ்சம் ஆட்டுக்குப்பையும் வெறுமை கம்போஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ளைன் சாயில் போட வேணான்ட்டு நான் அந்த விதையெல்லாம் 1 டே பிஃபோர் நான் ஊற வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி. ஸோ அது பீக்கங்காய், குட்டை புடலை, பாகக்காய், கேப்சிகம் இதெல்லாம். கேப்சிகம் வரவே மாட்டேங்குது. ஒரே ஒரு செடி தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நான் அடுத்து ஒரு 4 விதை ஊற வச்சு அதில் வருதான்னு பார்க்கறதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம அந்த விதையை வச்சு நம்ம மண் போட்டு மூடிடலாம். ரொம்ப ஆழமாக போட வேண்டாம், மேலாப்பில் போட்டால் போதும். ஸோ நீங்களும் இந்த வீட்டில் இந்த மாதிரி கிடைக்கிற டப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கானதை மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா தண்ணி அப்புறம் ஊறி போயிடும். ஸோ நல்லா இது பார்க்க பிளாஸ்டிக் மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது சில இதெல்லாமே. அதிலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி விதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த மஷ்ரூம்ஸ் வாங்குகிற டப்பா, பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு 2 ஹோல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு நம்ம விதை முளைக்கிற அந்த இது வேண்டாம், ட்ரே வாங்காமல் இதை நம்ம இப்படி யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். 1 டைம் யூஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை கீழே போட்டுடலாம். ஸோ எல்லா விதையும் போட்டாச்சு. லைட்டாக மேலே மண்ணை வச்சு டேப் பண்ணிடலாம். ஸோ இந்த தடவை இது எப்படி முளைக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு கேப்சிகம் வரணுன்ற ரொம்ப இது. ஸோ ஒரே ஒரு செடி இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம மேலேயும் இன்னும் ஒரு 2-3 வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். லைட்டாக அப்படி மேலே டேப் பண்ணி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிடலாம். ஸோ இது எப்படி வளருதுன்னு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.